அந்த வாழ வந்தானா? பேர பாத்தீங்களா? வாழ வந்தான். அவர் வாழ வந்தா நம்மலாம் என்ன இங்க சாவா வந்தோம்? அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? அவர் எதுக்குங்க இறங்க பண்ண போறாரு? எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணலையே. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஓ! உங்களுக்கு எதுக்குங்க ஃபோன் பண்ணாரு? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்றது இதோட 2வது முறை. ஓஹோ! ஏற்கனவே நம்ம அட்வொகேட்ட பாக்க போகும்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு. இப்ப மறுபடியும் டிவோர்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதும் உடனே கால் பண்றாரு. அதான் உங்களுக்கும் ஃபோன் பண்ணாரான்னு கேட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். எனக்கு அப்படி எந்த ஒரு காலும் வரலையேங்க. சரி, அவரு என்ன சொன்னாரு? எதுக்கு டிவோர்ஸ் பண்றீங்க? நீங்க டிவோர்ஸ் பண்ணதா நாங்க கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோமா? டிவோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சமாதானமா போங்கன்னு அறுத்து தள்ளிட்டாரு. அப்படியாங்க சொன்னாரு? ஆமாங்க. ஒரு போலீஸே இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, யோசிக்காத நிக்கிறாளே. நமக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோமா? இல்ல டிவோர்ஸ் பண்றோமா? இதெல்லாம் ஏன் அவங்க ஃபாலோ பண்ணணும்? பண்ணுவாங்களா இருக்குங்க. எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஐயோ! முதல்ல நம்ம டிவோர்ஸ் ப்ரொசீட் பண்ண விஷயம் இவருக்கு யார் சொன்னது? ஒருவேளை கோர்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களோ? என்னங்க லாஜிக் இது? அனி ஹாப்பி பர்த்டே அனி. தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ. அப்பா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னென்ன இது? பாயசமா? அண்ணன் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கலாம். அதான் இல்ல. நான் சொல்லி அண்ணன் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்ச பாயாசம் அது. இல்லன்னா நம்ம ராத்திரி வெட்டின கேக் அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. பிடிக்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. எனக்காக நீங்க எல்லாம் இவ்ளோ பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அனி அண்ணன் கரெக்டா 11 தான் உங்களுக்கு பிறந்த நாள்னே சொல்லுச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கலக்கிருப்போம்.